இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜல்லிக்கட்டு விளாக். இவரும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருப்பார். முதல் வாடிவாசல் எப்படின்னா பயங்கர ரணகலமாக இருக்கும். கரெக்டாக ஒரு தலையை தூக்கும்போது முன்னால் யாரோ துண்டு நீட்டினாங்க. அப்புறம் ஒரு பார்வை பார்த்தாரு. அங்கே தான் எங்களுக்கு தெரிஞ்சது அதோட கோவம். வாடிவாசல் அவுத்து விட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வெளியில் வரவே இல்லை. பயங்கரமாக வாடிவாசலுக்குள்ளேயே பயங்கரமாக குத்த ஆரம்பிச்சிட்டாரு. வெளியில் வரும்போது ஒருத்தர் கூட நான் மேக்ஸிமம் நிற்கல. எங்கள் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கூலமேடு, தம்மம்பட்டி, கோனேரிப்பட்டி, கொண்டையமல்லி, கடம்பூர் இப்படிலாம் ஜல்லிக்கட்டு மாறி மாறி ஒரு சண்டைக்கு வைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி தமிழ் அரசுக்கிட்ட உத்தரவு வாங்கணும். நம்ம ஃபன் ஃபாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வழக்கமாக நம்ம சேனலில் நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரீசெண்டாக கூட நிறைய ட்ரோல் வீடியோஸும் வந்திருக்கும். நம்ம சேனலில் வேறு ரொம்ப நாளாக வீடியோவே வரல. இதுக்கு இடையில தான் விளாக்ஸ் ஆஃப் விஜய்னு வேறு ஒன்று ஆரம்பித்தோம். அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரே வீடியோ தான் எடுத்தோம். அதுவே பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு 2 வீடியோ வந்தது. ஆக்சுவலாக இந்த விளாக் எத்தனை பார்ட் வரப்போகுதுங்கிறது எனக்கே தெரியல. காரணம் ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜல்லிக்கட்டு விளாக்.
ஆக்சுவலாக இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பிரதாப் இருக்கார். பின்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி கருப்பன். அவர் வந்து நம்ம கட்டுத்தரைக்கு வந்து 1 வருஷம் ஆக போகுது. நம்ம தம்பி பிரதாப் வந்து சின்ன கண்ணுக்குட்டியாக வந்து வந்தார் நம்ம இடத்துக்கு. கிட்டத்தட்ட அவர் வந்து 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். ஆக்சுவலாக 4 வருஷம் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மக்கிட்ட வந்து. நம்ம பசங்க கொஞ்சம் டல்லாக இருக்காங்கல்ல, ஃப்ரெஷ் ஆக்கிடுவோம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோடு வந்திருக்கா தெரியலடா சாமி. இவரோட பேர் வந்து பிரதாப். இவர் வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப சின்னதாக வந்தார். இவ்வளோ தான் இவர் வரும்போது இவரோட ஹைட் வந்து இவ்வளோ தான் இருந்தது. அப்போ வந்து அவருக்கு 2 வயசு தான் நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு அண்ணா வந்து நம்மக்கிட்ட வந்தார். ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணார்னா, இப்போ இந்த அளவுக்கு சாதுவாக நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் பிடிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணார்னா, என்னையே வந்து 2 டைம் வந்து அட்டன் பண்ணார் காலி பண்ணுறதுக்கு. டாட்டா ஏஸில் ஏற்றும் போது வந்து நான் ஓடிட்டேன். ஆக்சுவலாக விரட்டிகிட்டே வந்து டாட்டா ஏஸை வந்து ஒரு பதம் பார்த்தாரு. ஆக்சுவலாக நான் குறுக்க நின்றுருந்தேன்னா அன்றைக்கி நம்மளை வந்து காயம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் டாட்டா ஏஸ்லேருந்து இறக்கும்போது கயிறை வந்து சரியாக ஹோல்ட் பண்ணி பிடிக்கல. நான் ஒன்று என் பக்கம் திரும்பி என்ன முட்டை வந்தது, பக்கத்தில் இருக்கிற ஒரு வேப்ப மரத்தை வந்து கிழிச்சார். வேப்ப மரத்தில் அந்த தழும்பு நல்லா இவ்வளோ பெருசுக்கு இருந்தது. ஆக்சுவலாக அந்த மரம் வந்து பெருசாகிடுச்சு. இன்னுமே கூட அந்த தழும்பு இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 வருஷம் ஆகுது நம்மக்கிட்ட. அவர் வந்து இப்போ வந்து வயசு வந்து 8 ஆகிடுச்சு அவருக்கு. இதுவரையும் வந்து ஒரு 6 வாடிவாசல் தான் பார்த்துருக்காரு இந்த 4 வருஷத்தில். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரையும் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் எல்லா ஊர்லேயுமே அந்த தள்ளுவாடி பிரச்சனை தான். தள்ளுவாடி பிரச்சனை, டோக்கன் கிடைக்கிறதில்ல. அப்படியே டோக்கன் கிடைச்சாலும் வந்து தள்ளுவாடி போட்டு இப்போ கரெக்டாக கியூ கிட்ட போகும்போது ஜல்லிக்கட்டு நின்றோம். ஒரு 200 மாடி கியூவில் நின்றுட்டே இருக்கும் ஜல்லிக்கட்டு. அது கூட மணி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அதனாலே ரிட்டன் ஓட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 4 வாடிவாசல்கிட்ட போயிட்டு காலை அவுக்காமலே நாங்கள் திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டோம். போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து தள்ளுபடி ஆகி இப்போ வந்து டோக்கன் வந்து நமக்கு நம்பர் வந்து கம்மியில் கூட கிடச்சிருக்கும் போது 110, 120 இந்த ரேஞ்சில் கூட கிடச்சிருக்கும். ஆனால் அந்த ஊர்லலாம் என்ன ஆகுனா, கரெக்டாக நாங்கள் காலையை கிட்ட கொண்டு போயிடுவோம். கிட்ட கொண்டு போகும்போது வந்து இந்த தள்ளுபடி ஆகி என்ன ஆகுனா, நம்பர் பின்னால் இருக்கவங்களாம் முன்னால் கொண்டு வந்துடுவாங்க. அதனாலே என்ன ஆகுனா, ஒரு உடம்பு முடியாமல் ரிட்டன் கூட்டிகிட்டு வரதா ஆகிடுது. அந்த மாதிரி தள்ளுவாடி பிரச்சனைனாலே கிட்டத்தட்ட 4 ஊர்கிட்ட ஒரு ஆள் அவுக்க முடியல. இந்த வருஷமாக ஏதாவது நல்லா கொஞ்சம் சிறப்பான ஏதாவது ஒரு ஊரில் வந்து அவுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம தம்பியோட ஆட்டம் எப்படி இருக்குன்னா, இவரும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருப்பார். அதாவது இவரோட முதல் வாடிவாசல் எப்படின்னா பயங்கர ரணகலமாக இருக்கும். அவுத்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, வெளியில் வந்த உடனே திரும்பி இந்த மாடுபிடி வீரர்களை பார்த்துட்டு நேராக எல்லாரையுமே பாய ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட யாருமே கீழே நிற்கல. எல்லாருமே முடிஞ்சளவு மேலே ஏற ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதே மீறி ஒரு 4-5 பேர் கீழே படுத்துக்க ட்ரை பண்ணாங்க. அவங்களையும் விடலை. வந்து பாஞ்சிக்கிட்டே வந்திருப்பார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவரையும் வந்து பாஞ்சிக்கிட்டே வந்திருப்பார். அதுக்கப்புறம் அவுத்த வாடியிலேருந்து எல்லா வாடிவாசலுமே வந்து பாய்ச்சல்லே வந்துடுவார். மாடு வெற்றி பெற்றது.
அடுத்த மாடு அவர் வர தோரணையை பார்த்தாலே தானாக ஒதுங்கிடுவாங்க. அதனால் வந்துடுவார். இன்னும் சிறப்பாக வந்தது எங்கன்னா தருமபுரியில் வந்து நாங்கள் அடைச்சிருந்தோம். தருமபுரி கூட்டிகிட்டு போனோம், தருமபுரி ஜல்லிக்கட்டுக்கு. அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா வீரர்கள் வந்து நிறைய பேர் நின்னாங்க. எல்லாருமே ஆக்சுவலாக ட்ரை பண்ணாங்க பிடிக்க. டக்குன்னு வந்து ஜம்ப் அடிச்சிட்டாரு. நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு ஜம்ப் அடித்து முன்னால் நின்றுட்டு இருந்தவங்கள வந்து அப்படி முன்னங்கால அடித்து ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொம்பு வச்சு ஒதுக்கி வந்திருப்பார். அமைச்சர் வழங்கும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வழங்கும் தங்க காசு குடிச்சு பாரு. நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து சிறப்பாக பண்ணும் அப்படிங்கிறது மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு சூப்பராக வந்தார். இந்த வருஷம் வந்து இவருக்கு வந்து என்ன ஊரில் டோக்கன் கிடைக்குதுன்னு தெரியல. டோக்கன் கிடைச்சாலும் தள்ளுவாடி இல்லாமல் டோக்கன் வைஸ் அவுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சிறப்பான ஊரில் போயிட்டு சிறப்பாக அவரோட ஆட்டத்தை வந்து காமிப்பார். இந்த வருஷமும் அவருக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். ஸோ இந்த வருஷமாவது இவரோட ஆட்டத்தை வந்து சிறப்பாக எல்லாரும் பார்க்க முடியுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இவரை பற்றி சொல்லணும்னா இவரோட பேர் வந்து கருப்பன். இவர் வந்து நம்ம கட்டுத்தரைக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இவர் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக சில விஷயம்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வரும்போது அவருக்கு வந்து அந்த மாதிரி ஆக்ரோஷமாக அவர் அந்த மாதிரி மாறுவார். அவருக்கு வந்து அந்தளவுக்கு உள்ளக்குள்ளே வந்து கோவம் இருக்குங்கிறது எங்களுக்கு யாருக்குமே வந்து சுத்தமாக தெரியாது. காரணம் ஏன்னா ஒவ்வொரு காலையும் புதுசாக வாங்கிட்டு வரும்போது அது இந்தளவுக்கு வந்து பெருசாக வளர்ந்த காலை கூட்டிகிட்டு வரும்போது டாடா ஏஸில் வந்து பயங்கரமாக அடம் பண்ணும். இறக்கி கட்டினோம்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்காவது வந்து ஒரு 3-4 கவுரில் நிற்கும். அதுக்கப்புறம் வந்து 2 கயிறுக்கு மாற்றி அப்புறம் 1 கயிறுக்கு மாறதுக்கெல்லாம் 1 மாதமே ஆகிடும். ஆனால் இவர் மட்டும் எப்படின்னா நம்ம கட்டுத்தரைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்த 2வது நாளே ஒத்த கயிறுக்கு மாற்றியாச்சு. அதாவது முதல்ல டாடா ஏஸ்லேருந்து இறங்கும்போது கூட எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணல. அவர் பாட்டுக்கு சாதாரணமாக தான் போய் நின்னார். அங்கே வந்து பார்க்க வந்த யாரையுமே எதுவுமே பண்ணல. அங்கே வந்து பார்க்க வந்த அவரை வந்து தொட வந்த யாருமே கூட எதுவுமே பண்ணல. நிறைய பேர் வந்து தொட்டுலாம் பார்த்தாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக நின்றுட்டு இருந்தார். ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் இவரை கூட்டிகிட்டு போனதே வந்து சொல்லப்போனால் ஒரு பெரிய கதை தான். கூட்டிகிட்டு போகலாமா வேணாமான்னு சொல்லி ஃபஸ்ட்டு யோசித்து பார்த்துட்டு சரி என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம், ஜல்லிக்கட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டு தான் பார்க்கலாம், நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி காலை இருக்குது கூட்டிகிட்டு போவோமே, அந்த மாதிரி இதையும் கூட கூட்டிகிட்டு போகலாமே கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அவரை கூட்டிகிட்டு போன ஃபஸ்ட்டு வாடிவாசலே என்ன ஆச்சுன்னா அவர் வந்து விட முடியல. அங்கே வந்து அதுதான் நடந்தது. காரணம் என்னென்னா தள்ளுவாடியாகி நாங்கள் போன வாடிவாசலில் தள்ளுவாடியாகி ரொம்ப கூட்டத்தில் வந்து ரொம்ப வந்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுக்கு மேலேயும் வந்து காலை வந்து சின்னப்படுத்த வேணாம், சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மதியமே நாங்கள் கிளம்பி கருப்பனை கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு சொல்லி தகவல் தெரிஞ்சு அப்புறம் அந்த ஊரில் போய் டோக்கன் வாங்கி கருப்பனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஊர்லேயும் அவுக்கிறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போகும்போதும் ரொம்ப சாதாரணமாக அந்த கும்பலை பார்த்து எதுவுமே மிரளாமல் எதுவுமே கோவப்படாமல் ரொம்ப சாதாரணமாக தான் வந்தாருங்க. ஆக்சுவலாக அவரோட கோவம் எங்கே வெளியில் வந்ததுன்னா அந்த முதல் வாடிவாசலில் வெளியில் வந்துட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். வாசலில் வெளியில் வந்துட்டு வெளியில் வந்த உடனே ஒரு மாடுபிடி வீரர் வந்து திமிலை பிடிப்பார். பிடிச்ச உடனே பக்கத்தில் வந்து 2 வீரர்கள் வந்து உடனே அட்டன் பண்ணுவாங்க, உடனே வந்து ட்ரை பண்ண வருவாங்க. அப்படியே அழகாக ஜம்ப் பண்ணி அந்த முன்னால் பிடிச்சிட்டு இருந்தவர் வந்து கொம்பில் வச்சு தூக்கி வீசிட்டு பின்னால் பிடிக்க வந்தவரையும் காலில் வந்து உதச்சி ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பக்கமாக வந்தவரை வந்து கொம்பில் வந்து டிஷர்ட்டை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரை காலில் போட்டு ஒரு மிதிச்சிட்டு அப்படியே தலையை தூக்கிட்டு வந்து வேகமாக கிளம்புனார். கரெக்டாக அவர் தலையை தூக்கும்போது முன்னால் யாரோ துண்டு நீட்டினாங்க. அவரை ஒரு பார்வை பார்த்தார். அங்கே தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அதோட கோவம். எப்போ கருப்பனுக்கு இந்தளவுக்கு கோவம் வருமா அப்படிங்கிறது நாங்கள் அங்கே தான் அந்த இடத்துல தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் கலெக்ஷன் பாயிண்ட் வந்துட்டு அவர் நாங்கள் வந்து பிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு. காரணம் என்னென்னா கயிறு வந்து மரத்தில் சுற்றியாச்சு, கிட்ட யாரையுமே விட மாட்டேங்குது. அதாவது எங்களை தெரியுது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த ஜல்லிக்கட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே நாங்கள் வந்து பழகிட்டோம். அதனால் எங்களை தெரியுது எங்களை ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. ஆனால் கூட வந்த நண்பர்கள் யாரையுமே வந்து கிட்ட விடலை. எல்லாருமே பயங்கரமாக விரட்டி பாய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே தான் வந்து அவரோட கோவமே தெரிஞ்சுது. சேலம் மாவட்டம் சூப்பர் காத்து பிடிக்கிறோம். அதே அப்பா அருமையான மாடு வெற்றி பெறுது. சூப்பர் மாடியா சேலம் மாவட்டம் கடம்பூர் மாடு வெற்றி பெறுது. 2வது வாடிவாசல் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் வந்து கூட்டிகிட்டு போய் அவுத்தோம். அங்கே வந்து எப்படின்னா பின்னால் வந்து அந்த லைனுக்கு போகிற வரையும் சாதாரணமாக போனார். அந்த லைன்கிட்ட போகும்போது வந்து அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து கூட்டத்தை ஒதுக்கிறதுக்காக லத்தி ஓங்கி அடிக்க வந்தது தான். அதில் வந்து இவருக்கு எங்கேருந்து அவ்வளோ கோவம் வந்ததுன்னு தெரியல. அங்கேருந்து பேரிகார்டெலாம் நொறுக்கிட்டு அங்கே ஒரு கலாட்டா பட்டார். அதுக்கப்புறம் வாடிவாசலில் கூட்டிகிட்டு போயிட்டு அவுத்துட்டு வாடிவாசல் அவுத்து விட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வெளியில் வரவே இல்லை. பயங்கரமாக வாடிவாசலுக்குள்ளேயே பயங்கரமாக குத்த ஆரம்பிச்சிட்டாரு. வெளியில் வரும்போது வந்து ஒருத்தர் கூட நான் மேக்ஸிமம் நிற்கலை. அப்படி எதிரில் வந்து ஒரே ஒரு வீரர் மட்டும் நின்று கூப்பிட்டுருப்பார் காலை வெளியில் வரணுங்கிறதுக்கு. அவரை வந்து விரட்டிக்கிட்டே போயிட்டு அவரையும் வந்து பாஞ்சிட்டு பாய்ச்சல்லே அப்படியே வெளியில் வந்துருச்சு.
அவருடைய போன ஸ்பீட்ல மாடு நிச்சயம் போடுறான் எல்லாம் தோழரை விட்டு போறோம். சூப்பரா சூப்பரா மாடு போயிட்டு மாடு போயிட்டு அங்கேயும் வந்து அவரோட ஆட்டம் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக வந்து சிறப்பாக வந்து வெளிப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வாடிவாசல் பார்க்கல. இப்போ 2024 தான் வந்து வாடிவாசல் பார்க்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக தான் தென்னலூர் போய் தென்னலூரில் வந்து சாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு கருப்பன். நமக்கு வந்து காளையை பற்றி மட்டும் தான் தெரியும். காரணம் ஏன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து வளர்க்குறது, ஜல்லிக்கட்டு கூட்டிகிட்டு போகிறது, அதனால் வந்து நம்ம காளையை பற்றி மட்டும் தான் தெரியும். ஜல்லிக்கட்டு பற்றி அதிகம் தெரியணும்னா நமக்கு அந்தளவுக்கு வயசும் இல்லை, அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அதை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். வணக்கம். நாங்கள் வந்து ஜல்லி மாடு வந்து பாரம்பரியமாக வளர்த்துட்ருக்கோம். இப்போ இருக்க சூழ்நிலை என்னென்னா, ஆரம்ப காலத்தில் ஜல்லிக்கட்டு விடும்போது நாங்கள் வந்து காலையில் ரெடி பண்ணி நாங்கள் மாட்டை கொண்டு போய் அடைச்சி ஜல்லிக்கட்டு விட்டதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்குள்ளே நாங்கள் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து டோக்கன் வைஸாக கொடுக்குறாங்க. ஆனால் டோக்கன் வைஸாக கொடுத்தாலும் அங்கே போய் பார்த்திங்கன்னா லோக்கல் பொலிட்டிஷியன்லேருந்து லோக்கல் விஐபியிலேருந்து அவங்க ஒரு 100 டோக்கன் எடுத்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு மாட்டை அடைச்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மாடை அடைக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படுது. முதல் நாள் நைட்டே கிளம்பி போய் தீனி அங்கே ரெடி பண்ணி டோக்கன் வந்து கொடுத்த பிரகாரம் விட்டுருந்தாங்கன்னா கூட நாங்கள் கொண்டு போய் நாங்கள் ஒரு நீட்டாக அடைச்சி மாட்டை கொண்டு வந்து நல்ல முறையில் கொண்டு வந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலைலாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த டோக்கன் வாய்ஸ் விட்டுட்டாங்கன்னா கரெக்டாக அந்த டோக்கன் வாய்ஸ் விடும்போது எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நாங்கள் மாட்டை கொண்டு போய் முதல் நாள் ரெடி பண்ணி கொண்டு போய் விட்றோம். ஆல்ரெடி நாங்கள் ஒரு 3 மணிக்கெலாம் போய் நாங்கள் மாட்டை கீவல் அடைச்சி கொண்டு போய் நிறுத்துகிறோம். நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 100 டோக்கனு ஒரு 150 டோக்கன் இருக்குது அப்படின்னா நாங்கள் அதை கணக்கு பண்ணி விட்டுட்டு நாங்கள் மாட்டை கொண்டு வந்து நேரமாக கொண்டு வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி 600-700 மாடு வருது. இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்து ஜல்லிக்கட்டுன்றதை விரும்புகிறாங்க. அப்போ விரும்பும்போது என்ன ஆகுதுன்னா, இருக்க மாடு வந்து இருக்குன்னா அதிக மதியமாயிட்டு தான் இருக்குது. இப்போ எங்கள் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா கூலமேடு, தம்மம்பட்டி, கோனேரிப்பட்டி, கொண்டையமல்லி, கடம்பூர் இப்படிலாம் வந்து ஜல்லிக்கட்டு வந்து மாறி மாறி ஒரு சண்டேக்கு வைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி தமிழ் அரசுக்கிட்ட உத்தரவு வாங்கணும், அது டோக்கன் அடிக்கணும். அது இன்றைக்கி இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா அலங்காநல்லூர்லேருந்து மாடு வருது, மதுரையிலேருந்து மாடு வருது, இருக்கிற எல்லா ஏரியாவிலேருந்து மாடு வருது. ஆனால் அப்படிங்கும்போது வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாகணும். அதனால் லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு 50 டோக்கன் எடுத்துக்கிட்டு மீதி இருக்க டோக்கனை அதில் அந்த டோக்கன் வைஸாக கொடுத்து எங்களை மாடு அடைக்க சொல்லி மாடு அடைச்சா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் மாடு வச்சுருக்கோம், நாங்கள் பாரம்பரியமாக வளர்த்துட்ருக்கோம், மாடு விட்டுட்ருக்கோம். எங்களுக்கே இந்த கஷ்டம் இருக்குன்னா இன்னும் நிறையா பேர் புதுசாக மாடு வாங்கி வளர்க்குற பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால் வந்து தமிழக அரசு இதை ஒரு பரிசீலனையாக எடுத்துக்கிட்டு டோக்கன் வைஸாக விடணும். அதே மாதிரி வந்து குயிக்காக வந்து மாடு சீக்கிரம் அடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஃபுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதெல்லாம் வந்து நிறையா செய்யணும். இது ஒரு பெரிய விஷயமாக செய்யலாம். அதனால் வந்து மக்கள் தேவைக்காக தான் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஜல்லிக்கட்டுன்றது எல்லா ஆர்வமும் இதுக்கு வந்து பாரம்பரிய இதெல்லாம். அந்த காலத்தில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரு ஏறு தழுவுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் வந்து இன்றைக்கி அழியாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசு வந்து எல்லாமே பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதை முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து இந்த டோக்கன் வைஸாக விடுறதையும் ஜல்லிக்கட்டை வந்து ஒரு ஆர்டராக கொண்டு வந்தால் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் எல்லா ஜல்லி மாடு வளர்க்குற எல்லாத்துடைய சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம் தமிழக அரசுக்கு. இங்கேயே நம்ம தம்பிங்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் ஆட்டெல்லாம் காமிச்சாங்க. அதுவும் நம்ம கருப்பை வந்து ரொம்பவே கோபத்தை வெளிப்படுத்தலாம். அடுத்ததாக வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம vlog எடுக்க போகிறோம். அது என்ன இடம் அப்படின்னா, நம்மளோட அண்ணன் ஒருத்தர் வந்து இதே மாதிரி நிறைய காளைகள் வச்சுருக்கிறாரு. அங்கே போயிட்டு எந்த மாதிரி காளைகள்லாம் இருக்குது, அந்த காளைகள்லாம் என்ன பண்ண காத்திருக்கு அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன ஒரு ஆட்டம்.